ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய கீரை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கீரையை வந்து நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டு, வடக்கல்லில் எண்ணெய் ஊற்றி கடுகும் உளுந்தும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகா, 4 பல் பூண்டு, வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிடுவோம். அதுக்கப்புறம் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு எண்ணெயிலே நல்லா வணக்கி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கிற கீரையை வந்து அதில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிடுவோம். வணக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம நல்லா கீரையை நல்லா வணக்கி எடுத்துருவோம். அரை வேக்காடு ஆன பிறகு பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். அது கூட பூண்டு போட்டு, ஜீரகம் பூண்டும் போட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கீரை கொஞ்சமாக வெந்த பிறகு பார்த்திங்கன்னா, குழம்புக்கு போடுற மசாலா பொடி 2 டீஸ்பூனும், மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும் போட்டு நல்லா வணக்கிடுவோம். வணக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதையும் வந்து நம்ம இதோடு கலந்து விட்டுருவோம். கலந்த உடனே நல்லா கொதித்த பிறகு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா, சூப்பரான வெந்தய குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கசப்பெல்லாம் இருக்காதுங்க, நல்ல இரும்பு சத்து இருந்தது. வாரத்தில் ஒரு டைம் நம்ம வந்து இந்த குழம்பு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டுக்கு சுட சுட போட்டு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும்.